Hi friends, welcome to Meghala Designer. இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா blouse உடைய முன்பாகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய தோழிகள் வந்து முன்பாகத்துல வந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில விஷயத்தை நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கட் பண்ற முன்பாகத்துல வந்து முடிஞ்ச வரைக்கும் மிஸ்டேக் இல்லாம கட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னதா நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கிங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸ்டிச்சிங் கத்துக்கணுங்கிறதுல நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க, ஆனா வந்து பேசிக்ல இருந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களுக்காகவே வந்து மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற கிளை சேனல் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். பேசிக்ல இருந்து ஸ்டிச்சிங் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அந்த சேனல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோலாம் வந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். டெய்லரிங் சம்மந்தப்பட்ட டிப்ஸுகள் அனைத்துமே வந்து உங்களுக்கும் தேவைப்படும். ஸ்டிச்சிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, குண்டா இருக்கிறவங்களுக்கும் வந்து கப் ஷேப் உடைய சென்டர் பாயிண்ட் உடைய டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச் நம்ம கொடுத்தா சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ குண்டு ஒல்லி அப்படிங்கிற பிரச்சனையை தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த நபருக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்றோம், ஒன்று நம்ம கிட்ட வந்து அளவு பிளவுஸ் இருக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம யாருக்காக பிளவுஸ் ஸ்டிச் பண்றோமோ அந்த நபருடைய உடல் அளவு வந்து நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே சில விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னதுமே உங்களுக்கு சில விஷயங்கள் தோணும். என்னென்ன விஷயங்களை எந்தெந்த இடத்துல நோட் பண்ணுங்கிறது தெரிஞ்சா தானே நீங்க வந்து ஒரு மெட்டீரியல்ல வந்து நீங்க கட்டிங் பண்றீங்க அப்படிங்கும்போது அதுல எப்படி மிஸ்டேக் இல்லாம பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ அது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பேசிக்கா முன்பாகம் அப்படின்னா நமக்கு வந்து முன்பாகத்துடைய அமைப்பு வந்து இப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? இந்த 2 அளவுகளையும் நீங்க கவனிச்சதுக்கு பிறகு ஷோல்டர்ல இருந்து நேரா நம்ம வந்து இந்த பட்டியுடைய இடத்த வந்து மார்க் பண்றோம் இல்லைங்களா? அதாவது ஷோல்டர்ல இருந்து பட்டியை ஸ்டிச் பண்ற உயரம், இந்த உயரத்தை நம்ம மார்க் பண்றதுதான் அடுத்ததுல முக்கியமான கவனம் வேணும். ஷோல்டர்ல இருந்து நம்ம இந்த உயரத்தை மார்க் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் ஒரே உயரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் உயரம் இருக்கிறத பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம ஸ்டிச் பண்ற பிளவுஸ் வந்து போடுற நபருக்கு வந்து ஆஃப் பஸ்ட் பகுதியில் இல்லாம பஸ்ட் பகுதி முழுவதுமே கவர் பண்ற மாதிரி இருக்கணும். இதே வந்து குண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடுடைய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து பட்டி வரைக்கும் உண்டான உயரமே பேக் சைடுடைய அளவு கரெக்டா வந்துடும். கொஞ்சம் லீனா இருக்காங்க அப்படின்னா பேக் சைடோட ஃப்ரண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச் 2.5 இன்ச் தான் நமக்கு வந்து அளவுகள் வந்து கம்மியா வரும், பெரிய வித்தியாசம் எல்லாம் வராது. அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த அளவுகளை வந்து எடுக்க தெரிஞ்சிருக்கணும். உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி பஸ்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அடுத்த அளவுகளா ஷோல்டர்ல இருந்து இந்த பஸ்ட் பகுதியுடைய சுற்றளவை நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த அளவுகளை நம்ம சரி பண்ணனதுக்கு பிறகு பஸ்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்தது வந்து நம்ம இந்த சென்டர் டாட்டை வந்து நம்ம மையப்படுத்துறோம் இல்லைங்களா? சென்டர் டாட்டை வந்து மையப்படுத்துறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு தோழி கேட்டாங்க இல்லையா, குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னு, குண்டா இருக்காங்க ஒல்லியா இருக்காங்கிற கணக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சென்டர் பாயிண்டோடைய அகலம் வந்து நமக்கு மாறும். இப்போ வந்து கப்பு பாயிண்ட் வந்து உங்களுக்கு பெருசா வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சென்டர் டாட்டை தான் நம்ம வந்து அகலப்படுத்தணும். இதே வந்து கப்பு பாயிண்ட் வந்து சிறுசா வேணும், சின்ன பஸ்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த இப்போ 1 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்றது வந்து ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி அகலத்தை வந்து கம்மி பண்ணிக்கணும். அகலத்தை கம்மி பண்ண சின்ன பஸ்டுக்கு சென்டர் பாயிண்ட்டை வந்து நீங்க மார்க் பண்றீங்க. பஸ்ட் சைஸ் பெருசா இருக்கு அப்படின்னா சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம அகலப்படுத்திட்டே இருக்கணும். இதை வந்து நீங்க கவனிச்சுக்கோங்க. எப்பவும் போல இந்த சென்டர் பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1.25 இன்ச்சுக்கு கம்மி இல்லாம நீங்க வந்து இந்த கேப் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஊக்குப்பட்டிக்கு வர்ற இடத்துக்கும் இந்த ஆம் பகுதியில வர்ற டாட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 1.25 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டா இருக்கும்.
இந்த 3 பாயிண்ட்டுகளும் நெருக்கமா இருந்தது அப்படின்னா ஊசி மாதிரி கப்பு வந்துடும். பஸ்ட் பகுதி வந்து பாயிண்ட், அதாவது பிரைசி மாதிரி இல்லாம கொஞ்சம் ஃபிளாட்டா வேணும் அப்படின்னா நீங்க வந்து அப்படியே இந்த கப்பு பாயிண்ட்டுடைய உயரத்தை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ சென்டர்ல வந்து 1.25 இன்ச் 1.5 இன்ச் கேப் இருக்கு அப்படின்னா அப்படியே நீங்க வந்து 2 இன்ச் 2.25 இன்ச் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சென்டர் கேப்பை வந்து அகலப்படுத்தினீங்க அப்படின்னா அந்த முன் பக்கம் வந்து நமக்கு பிளாட்டா வந்துடும். இதே வந்து பிரைசி மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டா நம்மளுடைய பஸ்ட் சைஸுக்கும் பிளவுஸ் உடைய கப்பு பாயிண்ட்டுக்கும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா கரெக்டா நீங்க வந்து 1.25 இன்ச் 1.5 இன்ச் 1.25 இன்ச் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதே வந்து பஸ்ட் பகுதி பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 டாட்டுக்கும் இடைவெளி வந்து 2 இன்ச்சாவது நம்ம வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அப்பதான் அவங்களுடைய சைஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ட் பகுதி வந்து கரெக்டா இருக்கும். இன்னும் சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா 40 சைஸுக்கு மேல 42 46 48 இந்த மாதிரி சைஸ் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு நார்மலான பஸ்ட் பகுதியா இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து அன்நார்மலா இருக்கு. அப்படிங்கும் போதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு டாட் கொடுப்போம் இல்லைங்களா. இப்ப வந்து 45 சைஸு 46 48 50 இந்த மாதிரி சைஸ்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பஸ்ட் பகுதி வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம தாராளமா இந்த இடத்துல இருந்து ஒரு டாட் கொடுத்தோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த கப்பு பாயிண்ட்டுக்கு உண்டான துணியை வந்து நிறைய நமக்கு கொடுக்கும். அப்போ அவங்களுடைய சைஸுக்கு பஸ்ட் பகுதி வந்து சரியான அமைப்புல இருக்கும். இன்னும் சில பேர்த்துக்கு எதுக்கு இந்த டாட் யூஸ் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பட்டி பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்றோம் இல்லைங்களா, அளவுகளில் வந்து ஸ்டிச்சிங் இதுல வந்து எப்பாவது ஏற்றத்தாழ்வுகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப அந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடு கிளாத்துக்கும் ஃப்ரண்ட் சைடு கிளாத்துக்கும் வந்து துணி அதிகமா இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடு எந்த அளவுக்கு துணி வந்து நமக்கு பெருசா வருதோ அந்த அளவை கணக்கு பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னாலும் இதுல என்ன விஷயம் கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் வந்து அகலத்தை தான் நமக்கு பிரச்சனை, அகலத்துக்காக தான் டக்கு பிடிக்கிறோம். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ற இடம் தான் வந்து அகலமா இருக்கணும். ரொம்ப நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து போகக்கூடாது. அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு 4 இன்ச் 5 இன்ச்சுக்கு முன்னதாகவே நம்ம வந்து இந்த டக்கை வந்து பிடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, பஸ்ட் பகுதி 45 சைஸுக்கு மேல போகும்போதுதான் அவங்களுக்கு வந்து கப்பு பாயிண்ட் பெருசாகிறதுக்காக சில பேர்த்துக்கு நம்ம வந்து இந்த டாட்டை கொடுப்போம். இப்ப வந்து கப்பு பாயிண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் வந்து இந்த ஜாயிண்ட்ல தான் சிறுசா இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம வந்து கப்பு பாயிண்ட்டை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் முன்னதாகவே நம்ம உயரம் வந்து சரி பண்றதுக்காக தான் நம்ம டக்கு பிடிக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து பாதி அளவுலயே இந்த டக்கை வந்து பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம பண்ணும்போது பிளவுஸ்ல வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க லைவா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க அனுபவமான டெய்லர் ஆகலாம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.